ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர பிரம்மோற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 108 வைணவ தலங்களில் மிக முக்கியமானதாக கருதப்படுவது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகும். லட்சுமி தேவியின் அம்சமாகிய ஸ்ரீ ஆண்டாள் மானிட பெண்ணாக பிறந்து பூமாலை சூட்டி பின் பாமாலை பாடி இறைவனை அடைந்தது ஸ்ரீவில்லிபுத்தூரில்தான். இங்கு ஆண்டாளின் ஜென்ம நட்சத்திரமான ஆடிப்புற திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் மிக வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். இந்த வருடத்திற்கான ஆடிப்பூர தேர் திருவிழா இன்று ஸ்ரீவில்லிபுத்தூரில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இன்று கொடியேற்றத்துடன் துவங்கிய ஆடிப்புற விழாவில் 5ஆம் திருநாள் 10ஆம் தேதி 5 கருட சேவையும் 12ஆம் தேதி ஸ்ரீ ஆண்டாளின் மடியில் தலை வைத்து ரங்கமன்னார் சயனத்திற்கும் சயன சேவையும் நடைபெறும். முக்கிய நிகழ்வான திரு ஆடிப்புற தேரோட்டம் 14ஆம் தேதி நடைபெறுகிறது. பிரம்மோற்சவ திருவிழா நடைபெறும் 8 நாட்களும் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீரங்கமன்னார் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பர். முன்னதாக இன்று கொடியேற்றம் நடைபெறும் நிலையில் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து 4 மாட வீதிகள் வழியாக கொண்டுவரப்பட்ட கருடன் வரையப்பட்ட கொடிப்பட்டத்தை பட்டாச்சாரியார் கொடிமரத்தில் ஏற்றினார். அதனை அடுத்து கொடிமரத்திற்கு அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது. இன்று நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்ச்சியில் உள்ளூர் மட்டுமின்றி வெளியூர் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆடிப்புற விழாவிற்காக டிஎஸ்பி தலைமையில் 3 ஆய்வாளர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட போலீசார் தினந்தோறும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர்.